வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போன கணவர் இன்னொரு மனைவி அங்கே சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. இங்கே எனக்கு 2 பிள்ளை குட்டி இருக்குது, இது என்னை கை கழுவிட்டாரு. ஸ்ரீ மாதிரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் என் கணவர் இருக்கார், வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போன கணவர் இன்னொரு மனைவி அங்கே சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. இங்கே எனக்கு 2 பிள்ளை குட்டி இருக்குது, இது என்னை கை கழுவிட்டாரு. எனக்கு எந்த விதமான ஊதியமும் கொடுக்கல, மாத சம்பளமும் கொடுக்கல, என்னை கை கழுவிட்டு வேறு பெண்ணோடு அவர் உல்லாசமாக வெளிநாட்டில் இருக்கார். இவரை திருத்தி கொடுக்கறதுக்கு ஏதாவது வழி இருக்காமா, பூஜை முறைகள் பண்ண முடியுமான்னு சொல்லி ஒரு பெண்மணி கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கேள்வி நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவும் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இது பதிலாக ஒரு பதிவு. அதாவது எந்த நாட்டில் இருந்தாலும் உங்களுடைய கணவர், அதாவது உடல் அளவில் உங்கள் கூட மனதளவிலும் உடல் அளவிலும் ஒன்று சென்ற கணவர் இன்னொரு பெண்ணு கூட வெளிநாட்டில் தொடர்பில் இருக்கிறாரு, அல்லது வெளிநாட்டில் இருக்கார், உங்கள் கூட பேசாமல் இருக்கார், உங்களை கண்டுக்காமல் இருக்கார், உங்கள் மேலே பிரியம் இல்லாமல் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பதுமை வசியம் அல்லது மோகினி வசியம் மூலயமா அவர் நம்ம மாற்ற முடியும். இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இதுக்கு முக்கியமான தேவையானது அவங்க ஃபோட்டோ, அவங்க அம்மா பெயர், அவருடைய தலைமுடி, துணி, இவ்வளோ தான் தேவை. இது ரொம்ப மோசமான ஒரு வசியம். இந்த மோகினி வசியத்தை ஏவுறது மூலயமா நிறைய பிரச்சனைகளும் கூட வரும். இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமைவதற்கு இந்த மோகினி வசிய பிரயோகத்தை நம்ம பயன்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப தேவையான விஷயமாகும். கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்க கணவனை அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு ஓடி உங்கள் காலில் விழ வைக்க முடியும், உங்கள் கூட சேர வைக்க முடியும். இது சேலஞ்ச் பண்ணி நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேருக்கு நான் பண்ணி கொடுத்து நடந்திருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவன்மார்களை, தவறு செய்யும் கணவன்மார்களை நம்ம திருத்தி நம்ம வழிக்கு கொண்டு வரத்துக்கு உதவக்கூடியது மோகினி வசிய பதுமை பூஜை. வேண்டிய அன்பர்கள் கீழே தெரியக்கூடிய எண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது சம்பந்தமான கேள்விகளையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.